இது Motorola G54. Motorola இப்போ 15,000 ரூபா செக்மெண்ட்டில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆஃபரிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் Moto G54 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 8 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் மோட்டரோலாவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம நம்பர் 8க்கு போவோம். கொஞ்சம் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். பாக்ஸில் என்ன இருக்குது? இது டிப்பிக்கலான ப்ளூ மோட்டரோலா பாக்ஸ். பின்னாடி கொஞ்சம் ஹைலைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ள Moto G54 ஃபோன் இருக்குது. இந்த பேக் பார்க்க நல்லா இருக்குது. முதல்ல ஃபோன் டிஸ்பிளேக்கு மேலே உள்ள ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வர அந்த சாஃப்ட் கேஸையும் ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ வெர்ஷன். இது போக க்ரீன், பிளாக் இந்த 2 கலர்ஸ்லையுமே மோட்டரோலா இந்த ஃபோனை ஆஃபர் பண்ணுறாங்க. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸில் எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம். அடுத்து சில ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஃபைனலாக USB Type A to Type C கேபிள், அது போக ஒரு 33 வாட் டர்போ சார்ஜர். ஸோ ஆக்சுவல் ஃபாஸ்ட் சார்ஜர் மோட்டரோலா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 33 வாட் டர்போ சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த G54 ஃபோனை 0 to 50 கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். நார்மலாகவே இது நல்ல நம்பர்ஸ் தான், பட் இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது இந்தியாவுக்காக அவங்க அப்கிரேட் பண்ண வெர்ஷன். இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிற G54ல் 5000 mAh பேட்டரி, 15 வாட் சார்ஜிங் தான். யூஸ்வலாக பிராண்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணையில் எதையாவது ரிமூவ் தான் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக ஏதோ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது நல்ல பாசிட்டிவ். நல்ல பெரிய 6000 mAh பேட்டரி இருந்தாலும் இந்த ஃபோனோட திக்னஸ் வெறும் 8.89 mm. அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்த்த அளவு ஹெவியாக இல்லை. 190 சில்லற கிராம் தான் வெயிட் இருக்குது. யூஸ்வலாக ஒரு ஃபோன் 6000 mAh பேட்டரியோடு வருதுன்னா 200 கிராம்ஸ்க்கு மேலே வெயிட் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேக் கிளாஸ் கிடையாது, இதை PMMA ஃபினிஷ்னு சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இது நம்ம எதிர்பார்த்தது தான். நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுறதில்ல. இன்னமும் ஸ்லிப்பரியான ஃபினிஷ் தான். ஸோ அந்த சாஃப்ட் கேஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. எனக்கு இந்த ஃபினிஷ் பிடிச்சிருந்துச்சு. அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது பார்க்க நல்லா இருந்தது. டிசைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லை, அதே சமயத்தில் என்ன ஃபோன்னே தெரியாத மாதிரியும் இல்லை. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். அந்த கேமராவும் நல்லா பாப் ஆகுது. கேமரா பற்றி பேசல. பின்னாடி 2 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் டெப்த்து, மேக்ரோன்னு எதுவும் இன்க்ளூட் பண்ணல. பிரைமரி 50 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சர், இதை ஒரு f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸுக்கு ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கலர்ஸ் கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு. நல்ல லெவல் ஆஃப் டீட்டெயில் இருக்குது. மிக்ஸ்ட் லைட் இல்லை லோ லைட்டில் கூட அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது. வீடியோன்னு வரையில் உள்ள சிப் லிமிட்டேஷனால் 1080p தான் ஷூட் பண்ண முடியும். பட் OIS இருக்கிறதுனால ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. செகண்டரி 8 மெகாபிக்சல் f2.2 அல்ட்ரா வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இந்த சென்சரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் வேணும்னாலும் எடுக்கலாம். அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்னு பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு. கலர்ஸை ப்ரைமரிக்கு க்ளோஸாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுவும் இந்தியாவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு அப்கிரேட். இப்போ சைனாவில் லான்ச் ஆகிருக்க G54ல் அல்ட்ரா வைட் கிடையாது, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்தியன் G54க்கு இன்னொரு ஒரு அப்கிரேடும் இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவுக்கு பதிலாக 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருந்தது. போர்ட்ரேட் மோடில் கூட எட்ஜ் டிடெக்ஷன் ஆக்யூரேட்டாக இருந்தது. இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். இதை ரிவ்யூ பண்ணனா இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோட்டரோலா இந்த ஃபோனில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு G54ல் மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது. அது போக அஃபிஷியல் IP52 ரேட்டிங்கும் இருக்குது ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ்க்காக. மற்றபடி ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க FM ரேடியோ சப்போர்ட்டோட. இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே மாதிரி இங்கேயும் நிறைய 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 14 பேண்ட்ஸ் ப்ளஸ் VONR சப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிஸ்பிளே இது பேண்டா கிளாஸால் கவர் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக பேண்டா கிளாஸுங்கிறது கொரில்லா கிளாஸ் 3க்கு ஈக்குவிவலண்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் நல்ல டிசிஷன். இப்போ இந்த டிஸ்பிளே இது AMOLED கிடையாது. ப்ரைஸிங்காக இது மோட்டரோலா பண்ண ஒரு காம்ப்ரமைஸ். பட் IPS LCDன்னு பார்க்கல நல்ல தரமான பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் ஒரு ஹோல் பஞ்ச், வாட்டர் ட்ராப் எதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் பேனல், 120 Hz ரெஃப்ரெஷோட. ஆட்டோவில் விட்டிங்கன்னா 30லேருந்து 120 Hz வரைக்கும் வேரி பண்ணிக்கும் பேட்டரி கன்சர்வ் பண்ணுறதுக்கு. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பிரைட்டான பேனல்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாயபிளாக இருந்துச்சு.
ப்ளஸ் டால்பி அட்மோஸ் டியூன், ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், மோட்டோரோலாவோட ஸ்பேஷியல் சவுண்ட்லாம் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால ஆடியோ அவுட்புட்டும் நல்லா இருந்தது. நீங்களே கேளுங்க. வீடியோ மட்டும் பார்க்காம இன்னும் இன்டென்சிவாக ஏதாவது பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உள்ள Dimensity 7020 சிப், இதுவும் ஒரு ரீபிராண்ட் சிப் தான். Dimensity 930 பேரை மாற்றிருக்காங்க. பட் இந்த சிப் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இன்ஃபேக்ட் பெஞ்ச்மார்க் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட விலை அதிகமான Moto G54 இப்போது போன வாரம் லான்ச் ஆச்சு. அந்த ஃபோனில் உள்ள Snapdragon 695ஓட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ ஏன் அந்த ஃபோன்லேயும் 7020 யூஸ் பண்ணல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எனக்கும் அதே கேள்வி தான். இது வரைக்கும் அதுக்கு Motorola எதுவும் சொல்லலை. எனிவேஸ், இந்த சிப் கூட 8 இல்லை 12 GB LPDDR4X ரேமும் 128 இல்லை 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜும் பேர் ஆயிருக்கு. சாஃப்ட்வேர் எப்போவுமே மாதிரி மோட்டோரோலா பெருசாக எதுவும் மாற்றலை. சில ஃபேன் ஃபேவரட் மோட்டோ ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரூசிவான ஆப்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் சில ஆப்ஸ் இங்கே ப்ரீலோடடாக வருது. லிங்க்டின், ஃபேஸ்புக், ஒரு சில கேம்ஸ். பட் இது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில காம்படிஷன் ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி இப்போ ஒரு ஏபிகே இன்ஸ்டால் பண்ணல ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆப்ஸ் எதுவும் இங்கே இல்லை. அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா ஆண்ட்ராய்ட் 14 அப்கிரேடும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் தவிர எந்த பிராண்ட்ஸுமே அப்கிரேட் ப்ராமிஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் இது ஒரு சின்ன பாசிட்டிவ் மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. பெருசாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் நம்பர் 1 ப்ரைஸிங் தான். 16,000 ரூபாய்க்கு 8128ம் 19,000 ரூபாய்க்கு 12,256 லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸிங் இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது போக கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. எஃபெக்டிவாக 12,256 வெர்ஷனை 17,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். 8128 வெர்ஷன் 15,000 ரூபாய்க்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் எஃபிஷியன்ட் ஃபோன் நிறைய ஸ்டோரேஜோட வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த 12,256 17,500 ரூபாய்க்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். இல்லை மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் கிடைக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த Moto G54 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வேறு ஏதாவது ஃபோனோட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணலாம்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.